சமீபத்தில் யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பேச்சாளர் பேசக்கூடிய வீடியோ என்னோட கண்ணில் பட்டுச்சு. அந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக கேட்டேன். அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு சில தகவலை உங்களுக்கு நான் தகவலை பரிமாறிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அந்த பேச்சாளர் யாருன்னா பாரதி கிருஷ்ணகுமார்ங்கிறது தான் அவருடைய பெயர். நல்ல அருமையான பேச்சாளர். தயவு செஞ்சு யூடியூப்ல போய் அவருடைய பேச்சுக்கள் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சில இடங்களுக்கு போகும் பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடும் பொழுது எதிரே வரக்கூடியவங்க சில பேர் இந்த நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வணக்கம் அப்படிங்கிறதோ வணக்கம் அப்படிங்கிறதோ வணக்கம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அந்த வணக்கத்தின் முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அதாவது நாம் உணவு உண்ணக்கூடிய இந்த வலது கை இருக்கு இல்லையா, இந்த வலது கையும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த இடது கையும் பிரித்து பார்க்காம ரெண்டுக்குமே எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த இரண்டு கைகளை இணைத்து வணக்கம் சொல்றப்போ எதிரே வரக்கூடிய சின்னவங்க பெரியவங்க பார்க்காம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காம, ஏழை பணக்காரன் பார்க்காம அவனுக்கும் நம்ம இதே முக்கியத்துவத்தை ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கான ஒரு முழுமையான அர்த்தம் தான் இந்த வணக்கம். அதனால் தயவு செஞ்சு இந்த வணக்கத்தை இனிமேலாவது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கையெடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் தமிழோட பண்பாடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை சொன்னாரு. இந்த தகவல் நான் பார்த்து நம்ம வியந்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். அதவே இந்த காணொலி பார்க்குறேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.